5000 கொடுக்க சொல்லுங்க சாமி. ஆமா. கரண்ட் புள்ள ஏத்திராதிய. நாங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட சனம். அண்ணன் நாடு கஞ்சி குடிக்க கஷ்டப்படுறோம். இந்த 3000 கொடுக்கறதுல எனக்கெல்லாம் ஒரு உடன்பாடு கிடையாது. காரைக்குடியில் ரூபாய் 3000 பொங்கல் தொகுப்பை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்ற மக்கள். ரூபாய் 3000 கொடுத்துவிட்டு மின்சார பேருந்து கட்டணம், வீட்டு வரி உயர்த்திவிடக்கூடாது என முதல்வருக்கு பெண்கள் கோரிக்கை. தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு இன்று 8ஆம் தேதி முதல் ரூபாய் 3000 ரொக்க பரிசு, அதனுடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி 22வது வார்டு ஆலங்குடியார் வீதியில் உள்ள நியாய விலைக் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிகளில் ரூபாய் 3000 ரொக்கம் மற்றும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அதிகாலையிலேயே வருகை தந்து ஏராளமான பெண்கள் நியாய விலைக் கடை முன்பு காத்திருந்தனர். தொடர்ந்து சென்னையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்ததும் நியாய விலைக் கடை முன்பு வரிசையில் காத்திருந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பணம் ரூபாய் 3000 மற்றும் பரிசு தொகுப்பில் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு 3000 வழங்குவது மகிழ்ச்சிதான். ஆனால் 3000 கொடுத்துவிட்டு மின்சாரம், பேருந்து கட்டணம் மற்றும் வீட்டு வரி உயர்த்திவிடக் கூடாது என தமிழக முதல்வருக்கு பெண்கள் கோரிக்கை. வாங்குறது எப்படி 3000 கொடுக்கறது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஆனா வீட்டு வரிகளை ஏத்திராதிய, கரண்ட் புள்ள ஏத்திராதிய. நாங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட சனம். அண்ணன் நாடு கஞ்சி குடிக்க கஷ்டப்படுறோம். இந்த 3000 கொடுத்துட்டு நீங்க கரண்ட் புள்ளோ, வீட்டு வரியோ, வீட்டு ரசியோ ஏத்திடக்கூடாது. 3000 கொடுத்த காரணத்துக்காக 3000 கொடுத்துட்டா 3 வருஷம் நாங்க கஞ்சி குடிக்க முடியாது. ஒரு மாத செலவு கூட எங்களுக்கு பத்தாது. அதனால நீங்க நல்லா இருப்பிய, எந்த வரியும் ஏத்தாம வருஷம் அந்த மாதிரி 3000 கொடுத்துக்கிட்டே இருங்க. அரிசி பருப்பெல்லாம் வீட்டுக்கு வருது, அதை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. நான் ஒரு ஆளு இந்த தண்டை கூட்டி தான் 10 ரூபா வாங்குறேன். எனக்கு செய்யுங்க. பணம் உங்களுக்கு என்ன செய்யணும்? வீட்டுக்கு தான் வேணும். வேணும். காத்து கிடக்கீங்களா? அதுக்கு தான் காத்து கிடக்குறோம். 3000 கொடுக்கறதுல எனக்கெல்லாம் ஒரு உடன்பாடு கிடையாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிதி சுமையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்னுடைய கருத்து, என்ன மாதிரி லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இலவசத்தை ஒழிச்சிட்டு விலைவாசிகளை கட்டுப்படுத்தினாங்கன்னா தேவையில்லைங்கிறத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதனால நிதி சுமை தமிழக அரசுக்கு அதிகமாகிறதுனால மக்களுக்கு எல்லாமே அடுத்த 5 வருஷத்துக்கு அதிகமான சுமைகள் ஏறுதுங்கிறது எங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள கருத்துக்கள் நிறைய பேர் இருக்கு.